ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, அக்டோபர் மாசத்துக்கான ஆர்ஜித சேவா டிக்கெட் இன்னைக்கு காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுது. இந்த டிக்கெட் நம்ம எப்படி புக் பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுதான் அஃபீஷியல் வெப்சைட். வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். online.tirupatibalaji.ap.gov.in அப்படின்றது தான் இந்த வெப்சைட்டோட லிங்க். ஸோ இந்த டைம்ல நிறைய ஃபேக் வெப்சைட்ஸ் இருக்குங்க. கொஞ்சம் அவேரா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல லாகின் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஷார்ப்பா 10 மணிக்கு நமக்கு இந்த லிங்க் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி போயிட்டு வந்து கிளிக் பண்றது, எந்த லிங்க் அப்படின்னா இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு சேவாஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல ஸ்ரீவாரி சேவா திருமலா அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ இதுல நமக்கு மொத்தமா 4 சேவா இருக்கும். கல்யாணம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா. ஸோ இந்த சேவா டிக்கெட் புக் பண்ணா நம்ம மூலவர் தரிசனம் பார்க்கலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். தாராளமா மூலவர் தரிசனம் பார்க்கலாம். இதுல 300 ரூபாய் தரிசனம் மாதிரி உங்களுக்கு ஸ்லாட்ஸ் வந்து இருக்காது. அதாவது மத்தியானம் 12 மணி 1 மணி இந்த மாதிரி ஸ்லாட் இருக்காது. ஏன்னா இது சேவா இல்லையா. ஸோ அந்த சேவாவோட டைமும் நமக்கு ரிப்போர்ட்டிங் டைம் மட்டும்தான் கொடுப்பாங்க. நம்ம வந்து ஈவினிங் 6:30 மணிக்குள்ள சுபதம் என்ட்ரி வழியா போயிட்டு தர்ஷன் பார்க்கலாம். 300 ரூபாய் தரிசனத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, 300 ரூபாயில மாதிரி நமக்கு டைம் ஆகாது. அதை விட கொஞ்சம் சீக்கிரமாவே ஒரு 1ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள தர்ஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சேவா அட்டன் பண்ணிட்டு வர சொல்லுவாங்க. சப்போஸ் நம்ம அந்த சேவா டைமுக்குள்ள ரிப்போர்ட் ஆக முடியலனாலும் மூலவர் மட்டும் கூட பார்க்க முடியும். இந்த டிக்கெட் புக்கிங்ல ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆகுற டிக்கெட் எதுனா கல்யாணோற்சவ டிக்கெட் தான். ஸோ அதுக்கு அடுத்ததான் ஊஞ்சல் சேவா கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு அடுத்து ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா. ஸோ எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா தான் ஆகும். ஆனா கல்யாணோற்சவம் நிறைய பேர் புக் பண்ணுவாங்க. கல்யாணோற்சவம் பொறுத்த வரைக்கும் கப்பிள் டிக்கெட், அதாவது மேல் ஃபீமேலா தான் நம்ம புக் பண்ண முடியும். ஆன்லைன்லயே வந்து 2 மேல் கொடுத்தாலும் எடுக்காது, 2 ஃபீமேல் கொடுத்தாலும் நெக்ஸ்ட் புக்கிங்கே போகாது. இதுல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் போகணுமா, இல்லைன்னா வேற யாரும் போக முடியாதுன்னா போகலாம். அப்பா பொண்ணு போகலாம். அதே மாதிரி அம்மா பையன் அலோவ் பண்ணுவாங்க. பிஃபோர் மேரேஜ் என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து இந்த கல்யாணம் வந்து ரொம்ப நாள் நடக்காம இருக்கிறவங்க இந்த கல்யாண சேவா பார்த்தா நல்லது அப்படின்றதுக்காக போவாங்க. அப்படி இருக்கவங்க கூட அட்டன் பண்ணலாம். ஸோ அண்ணாவும் தங்கச்சும் அலோவ் பண்ணுவாங்களான்னா புக் பண்ணிக்கலாம். பட் அங்கே போகும்போது கேட்டாங்க அப்படின்னா நம்ம அதை வந்து கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் தான் புக்கிங்கில் இருக்கக்கூடிய பேசிக்கான விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேவா டிக்கெட் புக் பண்ணாலும் தாராளமாக நம்ம மூலவர் தர்ஷன் பார்க்கலாம். 300 ரூபா நமக்கு கிடைக்காட்டி என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கு இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷனாக நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஷார்ப்பாக 10 மணிக்கு நமக்கு லிங்க் வந்து எனேபிள் ஆகும். அப்போ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து புக் பண்ணலாம். இது புக் பண்ணுறதுக்கு நமக்கு மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, அதே மாதிரி புக்கிங் பண்ணுறவங்களோட பேரு, ஏஜ், அதுக்கப்புறம் ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு மட்டும் தான் வேணும். ஸோ அதை நம்ம எல்லாத்தையுமே வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணுறேன்னா சேவ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் 2 பேத்துக்கு தான் பண்ண முடியும். 4 பேத்துக்கு பண்ணணும் அப்படின்னா 2 மொபைல் நம்பர் யூஸ் பண்ணணும். ஸோ ஷார்ப்பாக 10 மணினா 10 மணிக்கு நமக்கு சில டைம் லிங்க் கிடைக்கிறது இல்லை. இப்போ வந்து 10:03 ஆகுது. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் கியூவே வந்து கிடைச்சிருக்கு. வர்ச்சுவல் கியூவும் நமக்கு வந்து அதிகமாக தான் இருக்குது. 4 நிமிஷம் இந்த மாதிரி தான் வந்து கிடைக்குது. ஸோ நம்ம 2 டேப்ல ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஒரு டேப்ல கம்மியாக கிடைச்சாலும் நம்ம இன்னொரு டேப்ல வந்து சீக்கிரம் பார்த்துக்கலாம். ஒரு டேப்ல 2 நிமிஷம் வந்திருக்கு, ஒரு டேப்ல நமக்கு வந்து 4 நிமிஷம் வந்திருக்கு. இது வந்து குறையவே இல்லை. 10 மணிக்கு ஷார்ப்பாக லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகுறது இல்லைங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது இந்த சேவா ஸ்ரீவாரி சேவா வந்து 10 மணிலேருந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் நமக்கு வந்து கிடைக்கும். இந்த கியூ முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். ரெஃப்ரெஷ் பண்ணாலும் சில டைம் உங்களுக்கு கியூ குறையாது. அதனால 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் கியூலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. கியூ முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம புக்கிங் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இப்போதான் கியூ வந்து முடிய போகுது பாருங்க, 10:05 ஆகுது. ஸோ டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகி 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் நமக்கு, அதாவது 2 நிமிஷம் லிங்க் வரதுக்கே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு 2.5 நிமிஷம் வர்ச்சுவல் கியூ, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு பேஜே ஓப்பன் ஆகுது. இந்த டைம்ல நிறைய பேர் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க, அக்டோபர் மாசத்துக்கு ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு. நமக்கு எந்த டேட்ல வேணுமோ டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ எல்லா சேவாவும் அந்த டேட்ல இருக்கிறது இருக்கும். நமக்கு என்ன சேவா வேணுமோ அந்த சேவா வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்தது வந்து எக்ஸ்ட்ரா லட்டூஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் பர்சன் 2 பேருக்கு புக் பண்ணுறோன்னா 2 பேர் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ வந்து கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு வேணா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், கண்ட்ரியில் வந்து இந்தியா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஸ்டேட்ல வந்து தமிழ்நாடு வந்து செலக்ட் பண்ணிக்கணும். தமிழ்நாடு செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அதே மாதிரி சிட்டி, பின்கோடு வந்து டைப் பண்ணிக்கணும். நேம் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு புக்கிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எரர் அதிகமாக இருக்குங்க. ஜஸ்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போட்டால் லொக் அவுட் ஆயிடுது. அதுக்கு அடுத்தது பேமெண்ட் ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேமெண்ட்காக வெயிட் பண்ணால் டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு அந்த மாதிரி வருது.
திரும்பவும் வந்தோம் அப்படின்னா வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங்ல தான் இருக்கு. அக்டோபர் மாசம் புரட்டாசின்றனால இந்த எரரா என்ன ஏதுன்றது தெரியலங்க. ஸோ புக்கிங் சுத்தமா ஆகவே இல்ல. ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இதோட புக்கிங் அப்படின்னா நமக்கு எப்பவுமே ஈஸியா தான் இருக்கும். இந்த டைம் ஏன் இவ்ளோ எரர் அப்படின்றது தான் நமக்கு தெரியல. 2 டேப்ல நம்ம ட்ரை பண்ணாலுமே சேம் இதே எரர் தான். வர்ச்சுவல் கியூவும் திரும்ப வெயிட் பண்ணா சில டைம் வந்து ஓப்பன் ஆகல. இன்னைக்கு புக்கிங் நெறையவே வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, எரர் அதிகமாவே இருந்தது. ஒரு சிலருக்கு வந்து 180 டேஸ்க்கு அப்புறம் தான் புக் பண்ண முடியும். அந்த மாரி எரர் வந்து காட்டுச்சுங்க. ஸோ என்னால புக் பண்ண முடியல. நான் ரொம்பவும் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் வந்து ஊஞ்சல் சேவா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு புக்கிங் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் நான் வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். பட் வந்து பேமெண்ட் பேஜ் வரைக்கும் போயிட்டு அதுக்கு மேல போகல. டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து நமக்கு டீட்டெயில்ஸ் குடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணோம்னா, நெக்ஸ்ட் பேஜே மூவ் ஆகவே இல்ல. வர்ச்சுவல் கியூவும் ரொம்ப அதிகம். அதே மாதிரி நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியும் வந்து புக்கிங் ரொம்ப ஸ்லோவா தான் இருந்தது. ஸோ நீங்க புக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.